ஹே எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து டென்னிஸ் ஸ்போர்ட்டில் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். எப்படி வந்து கிரிக்கெட்டில் வந்து இருக்கிறதுலே பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னா வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20 வேர்ல்ட் கப் இதெல்லாம் சொல்கிறோமோ, அதே மாதிரி டென்னிஸில் வந்து இருக்கிறதுலே பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னா அதுக்கு பேர் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து கிராண்ட் ஸ்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி அரவுண்ட் நடக்கும். ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் அப்படின்னு ஒரு சிட்டியில் நடக்கும். எப்படி வந்து கிரிக்கெட்டில் வந்து எல்லா டோர்னமெண்ட்டையும் கப் இல்லை ட்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுற ட்ராஃபி பேர் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் பேர் வந்து வேர்ல்ட் கப், ஏஷியா கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி டென்னிஸில் எல்லா டோர்னமெண்ட் பேருமே வந்து ஓப்பன் அப்படின்னு முடியும். இப்போ ஃபஸ்ட்டு விளையாடுற கேலண்டர் இயரில் கிராண்ட் ஸ்லாம் டோர்னமெண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதுனால ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு பேர். செகண்ட் கிராண்ட் ஸ்லாம் வந்து ஏப்ரல் எண்ட்லேருந்து மே வரைக்கும் நடக்கும். இந்த டோர்னமெண்ட் வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸ் அப்படின்னு ஒரு சிட்டியில் நடக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டோர்னமெண்ட் பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன். இந்த ஃப்ரான்ஸில் நடக்கிற கிராண்ட் ஸ்லாமுக்கு இன்னொரு பேர் உண்டு, அதுதான் மோர் பாப்புலர் ஃப்ரெஞ்ச் ஓப்பனோட. அதுக்கு பேர் வந்து ரோலண்ட் கேரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேர்டு டோர்னமெண்ட் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது டோர்னமெண்ட் வந்து ஜூனில் நடக்கும். இங்கிலாண்டில் விம்பிள்டன் அப்படின்னு ஒரு இடத்துல நடக்கும். இந்த டோர்னமெண்ட் பேர் வந்து இங்கிலாந்து ஓப்பன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் பேரே வந்து விம்பிள்டன் தான். இந்த கிராண்ட் ஸ்லாம் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது. அதனால் இது கொஞ்சம் பாப்புலர், எல்லா பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வேறு நிறையா ரீசன்ஸும் இருக்குது. நான் இண்டிவிஜுவல் கிராண்ட் ஸ்லாமை பற்றி பேசுகிறப்போ வந்து விம்பிள்டனை பற்றி கொஞ்சம் நிறையா பேசுகிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிராண்ட் ஸ்லாம் வந்து செப்டம்பர் அரவுண்ட் நடக்கும். இது வந்து யூஎஸில் நியூயார்க் சிட்டியில் நடக்கும். அப்போ ஒரு கேலண்டர் இயரில் மொத்தம் 4 கிராண்ட் ஸ்லாம். இந்த 4 தான் வந்து டென்னிஸ் வேர்ல்டில் இருக்கிறதுலே பெரிய டோர்னமெண்ட். அப்போ பெரிய டோர்னமெண்ட்னா எப்படி வேர்ல்ட் கப்பில் இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் டாப் 8 டீம்ஸ் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதேமாரி டென்னிஸில் எல்லா கிராண்ட் ஸ்லாம்லேயும் சிங்கிள்ஸ் கேட்டகிரியில் ஒன் பிளேயர் கம்பீட் பண்ணுற கேட்டகிரியில் வந்து டாப் 32 பிளேயர்ஸ் தான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதேமாரி ப்ரைஸ் மணியும் மற்ற டோர்னமெண்ட்டை விட கிராண்ட் ஸ்லாமுக்கு எப்போயுமே நிறையா இருக்கும். எப்படியும் வந்து கிரிக்கெட்டில் வந்து இப்போ ஆஸ்திரேலியா தான் நிறையா வேர்ல்ட் கப்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் எப்பயுமே ஆஸ்திரேலியாவுக்கு கிரிக்கெட்டில் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ, அதே மாதிரி கிராண்ட் ஸ்லாம்ஸ் எந்த பிளேயர் ஹிஸ்ட்ரியில் நிறைய கிராண்ட் ஸ்லாம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ், எப்போவுமே அவங்களுக்கு டென்னிஸ் வேர்ல்டில் ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. ஸோ இதுதான் ஜென்ரலாக மேலோட்டமாக கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னா என்னென்னு. டென்னிஸில் இது ஒரு பெரிய டோர்னமெண்ட். இன்னொரு அடிஷ்னல், இது ஏன் ஜெயிக்க கஷ்டம் அப்படின்னா மற்ற எல்லா டென்னிஸ் டோர்னமெண்ட்டுமே பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ். செட்டுனா என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. பெஸ்ட் ஆஃப் 3 செட்ஸ், அதாவது முதல்ல யார் 3ல் 2 செட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆனால் இந்த கிராண்ட் ஸ்லாம்ஸில் மட்டும் வந்து சிங்கிள்ஸ் கேட்டகிரியில் மொத்தம் 5 செட்டு விளாடுவாங்க. முதல்ல யார் 3 செட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்போ டோர்னமெண்ட் முடிகிறப்ப இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஒரு பிளேயருக்கு கடைசி மேட்ச் விளையாடி ஜெயிச்சு முடிக்கிறப்ப. ஸோ எப்போவுமே கிராண்ட் ஸ்லாம் யாராவது ஜெயித்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களோட டென்னிஸ் கெரியரில் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் ஜெயித்தாங்க அவங்க கெரியரில் அப்படின்னாலுமே அது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இண்டிவிஜுவல் கிராண்ட் ஸ்லாம் அது எத்தனை நாள் நடக்கும், என்னென்ன அதுக்கு அந்த கிராண்ட் ஸ்லாமுக்குன்னு உரிய பாப்புலாரிட்டி, ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் நான் வந்து தனித்தனி வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Yeah, see you in another video. Thank you. Bye.